3 இடத்துல உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று நெருக்கடியும் நிர்பந்தமும் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்னத்தில் வேணுமானா நீங்க நில்லுங்கிறாங்க. அப்ப இதுல என்ன நடக்கும்? தமிழக வெற்றி கழகம் ஒரு 2 வயது குழந்தை 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த தமிழக வெற்றி கழகத்தை, அதன் மகத்தான தலைவரை கடுமையாக விமர்சனம் செய்து பதிவுகள் இடுகிறார்கள். தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் தளபதி விஜய் குரல் கொடுக்கவில்லை என்று சில அரசியல் அனாமதேயங்கள் எங்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். அது இட்டுக்கட்டிய கற்பனை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நடத்துகிற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அவருடைய கற்பனையான குற்றச்சாட்டுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் பதில் சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு இன்றைக்கு ஸ்டாலின் நிர்வாகத்தால் டோட்டலி பிரேக் டவுன் இன் அவர் கவர்மெண்ட். அரசாங்கமே செயலிழந்து விட்டது. ஒரு 9 பேர் அறிவாளை எடுத்துக்கொண்டு நாங்குநீரிலிருந்து புறப்பட்டு ஒரு கண்விழிக்காத கிராமத்திற்கு போகிறார்கள் என்றால் நாஞ்சில் சம்பத் கேட்கிற கேள்வி, அந்த ஊரிலே காவல் நிலையமே இல்லையா? காவல் நிலையம் இது போன்ற ரவுடிகளை கட்டுப்படுத்துகிற சக்தியை இழந்து விட்டதா? எந்த இடத்தில் நிர்வாகத்தில் ஓட்டை என்று கண்டுபிடிப்பதற்கான சக்தியை முதலமைச்சர்கள் இழந்து விட்டார்கள். அவருக்கு இப்பொழுது ஒரு மெகா கூட்டணி அமைத்து தாவேக்காவினுடைய வருகை, தாவேக்காவினுடைய வளர்ச்சி, எங்கள் தலைவருக்கு கிடைக்கிற வரவேற்பு அவருடைய உறக்கத்தை கலைக்கிறது. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று எங்கள் தலைவர் சொன்னது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கொடநாட்டில் முதலமைச்சருடைய முகாம், முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீஸ், அங்கே 5 கொலைகள் நடந்திருக்கிறது. அந்த கொடநாட்டு பங்களாவில் பதுக்கி வைத்திருந்த செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. 5 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை நடத்துவதற்கு ஸ்டாலின் தயங்குவது ஏன்? ஸ்டாலின் ஏன் தடுமாறுகிறார்? எதிர்க்கட்சி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு பதிவு செய்வதற்கு நீங்கள் தயங்குவதற்கு என்ன காரணம்? ஆகவே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள கூட்டணி. அதிமுக திமுக தவிர்த்து இன்னொரு புதிய சக்தி தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக்கூடாது என்கிற கவலைதான் அவர்களுடைய உறக்கத்தை இன்றைக்கு கெடுக்கிறது. ஆனால் புதிய சக்தி காலூன்றிவிட்டது. 2000 வருகிறது, 2026 கூத்து பெறுகிறது தாவேக்கா. யார் மௌனமா இருக்கா? இல்ல, திமுக கூட்டணியில போன தடவை 6 இடத்தில் நின்றது மதிமுக. வைகோவினுடைய தவம் செய்து பெற்ற பிள்ளை துரை வையாபுரி திருச்சியில ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். இன்னைக்கு அந்த கட்சிக்கு 4 இடம் ஒதுக்கி 3 இடத்துல உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று நெருக்கடியும் நிர்பந்தமும் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்னத்தில் வேணுமானா நீங்க நில்லுங்கிறாங்க. அப்ப இதுல என்ன நடக்கும்? இந்த 3 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். இல்ல, நாங்க கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழுவை நாங்க அமைக்கல. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு கலகம் உண்டது. அந்த கட்சியினுடைய ராகுல் காந்தியினுடைய பிரதிநிதியாக வந்த கிரீஷ் சோடங்கர் தாவேக்காவுக்குத்தான் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கிறது, தாவேக்காவோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆசையை வெளிப்படுத்தினார். சிவகாசி களத்தில் அண்ணன் வைகோவை வீழ்த்திய மாணிக்க தாகூர் வெளிப்படையாகவே தாவேக்காவை ஆதரித்தார். அதை தாண்டி அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ்மேன் மிஸ்டர் திருச்சி வேலுசாமி திமுகவை கண்டனம் கூட செய்தார்.
அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் தலைமை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி எங்களை விரும்புகிறது என்பதை அவர்களே உணர்த்தி விட்டார்கள். நாங்கள் ஏன் போகவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எங்கள் சுயமரியாதை யாருக்கும் காவு கொடுக்க நாங்கள் தயாரில்லை. வந்தால் வரவு வைத்துக் கொள்ளலாம், வராவிட்டால் போகிறது என்று எங்கள் தலைவர் மிகுந்த தன்னம்பிக்கையுடையவர்கள் இருந்தார்கள். எங்கள் தலைவர் எந்த கூட்டத்தில் பேசினாலும் நம்பிக்கையோடு இருங்கள், கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லுவார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், தாவேகாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். எங்கள் தலைவர் எல்லா கட்சியிலும் ஊடுருவி இருக்கிறார். அதனால் தமிழ்நாட்டினுடைய வித்தியாசமான களம் இந்த களம். தனி பெரும்பான்மையோடு தாவேகா அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். 1967 ஒரு ஆட்சி மாற்றம், 1977 ஒரு ஆட்சி மாற்றம், 2026 ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க போகிறது. நடத்தி காட்டுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.